நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் பரவலாக பேசப்படும் செய்தி என்னவென்றால் 500 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கும் என்ற செய்திதான். இந்த செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆனால் இந்த செய்தி எந்த அளவு உண்மை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையில் சில கம்போசிட் சிலிண்டர்கள் 500 ரூபாய்க்கும் குறைவான விலையில் கிடைக்கின்றன என்பது உண்மைதான். இவை பொதுவாக சிறிய அளவிலான சிலிண்டர்கள் மற்றும் குறைந்த அளவு எரிவாயுவை கொண்டிருக்கும். இது குடும்பங்கள் குறைந்த அளவில் எரிவாயுவை பயன்படுத்தும் பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் 14 கிலோ எடையுள்ள வழக்கமான வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலை இன்னும் அதிகமாகவே உள்ளது. இந்த விலை மாறுபாடுகள் பல்வேறு காரணிகளை பொறுத்து இருக்கும். எடுத்துக்காட்டாக எரிவாயுடைய உற்பத்தி செலவு, விநியோக செலவு, அரசாங்க வரிகள் போன்றவை விலையை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கிறது. எனவே 500 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கும் என்ற செய்தி முழுமையாக உண்மை என்றாலும் அது எல்லா வகையான சிலிண்டர்களுக்கும் பொருந்தாது. நுகர்வோர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சரியான சிலிண்டரை தேர்வு செய்ய வேண்டும். மேலும் சிலிண்டர் வாங்கும் முன் விலை மற்றும் எடையை பற்றி நன்கு விசாரித்து வாங்குவது நல்லது. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும் என்ற செய்தி சில அளவிற்கு உண்மையாக இருந்தாலும் அது சில குறிப்பிட்ட வகையான சிலிண்டர்களுக்கு மட்டுமே பொருந்தும். நுகர்வோர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப சரியான சிலிண்டர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். சோ பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒண்ணு தற்பொழுது பரவி வந்தது. சோ 500 ரூபாய் சிலிண்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய சிலிண்டர். அண்ட் யார் யார் வீட்டுல எல்லாம் எரிவாயு குறைந்த அளவு பயன்படுத்துறாங்களோ அவங்க அந்த மாதிரியான சிறிதளவு இருக்கக்கூடிய சிலிண்டரை பயன்படுத்துறாங்க. பட் பொதுவாக இருக்கக்கூடிய சிலிண்டர் பாத்தீங்கன்னா அதாவது 14 கிலோ எடை இருக்கக்கூடிய வழக்கமான வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலை எப்பவும் போலதான் இருக்கு. சோ அது 500 ரூபாய்க்கெல்லாம் குறைக்கப்படல.